வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஏர்போர்ட் பற்றியான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஒரு பேசஞ்சர் முதல் தடவை ஃப்ளைட்டுக்கு போகிறாரு, அதாவது ஏர்போர்ட் போகிறாருன்னா அவருக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். ஏன் இது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டில் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு புரியாமல் இருக்கும். உதாரணமாக ஐல் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க, போர்டிங் கேட், செக்இன் கவுண்டர், பஸ் போர்டிங், ஏரோ பிரிட்ஜ், இது போல விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதற்கான முழுமையான அர்த்தம் நம்மளுக்கு தெரியாது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளும் அதோடைய அர்த்தங்கள் என்ன, அது எங்க இருக்கு, அது எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஏர்போர்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் டிபார்ச்சர் கேட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. டிபார்ச்சர் கேட் என்னன்னா, அந்த கேட் வழியா தான் உங்களை வந்து சிஎஸ்எஃப் வந்து செக் பண்ணிட்டு உள்ள போறதுக்காக அனுமதிப்பாங்க. அடுத்தது FIDS அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னன்னா, ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே சிஸ்டம் அப்படித்தான். நீங்கள் ஏர்போர்ட் உள்ள போனதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேல எந்தெந்த ஃப்ளைட்டு எத்தனை மணிக்கு போகுது, எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் FIDS. அடுத்தது ஏடிசின்றது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு டவர் மாரி ஒரு மேலே இருக்கும். இதுதான் ஏடிசி. அங்கேருந்து தான் ஃப்ளைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எந்த ஃப்ளைட் வந்து எப்போ வரணும், எந்த பேக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுறது இந்த ஏடிசி பில்டிங் தான். ஏடிசினா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது செக்இன் கவுண்டர். செக்இன் கவுண்டரில் உங்களை வந்து செக் பண்ணி உங்களுக்கான போர்டிங் பாஸ் வந்து கொடுக்குற இடம் தான் செக்இன் கவுண்டர். இது எங்கே இருக்கும்னா, ஏர்போர்ட்டில் போனதுக்கு அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே எந்தெந்த ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதோட செக்இன் கவுண்டர் வரிசலாக இருக்கும். இது வந்து செக்இன் கவுண்டர். அடுத்தது செக்யூரிட்டி செக். செக்யூரிட்டி செக்னா என்னன்னா, எல்லா பேசஞ்சரும், அதாவது நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணாலும் எல்லா பேசஞ்சருமே அவங்களுடைய ஹேண்ட் லக்கேஜையும் அவங்களையும் செக் பண்ணிட்டு அனுப்புகிற இடம் பேர் தான் செக்யூரிட்டி செக் சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இமிகிரேஷன் கவுண்டர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிநாட்டுக்கு நீங்க போறீங்கன்னா இந்த இமிகிரேஷன் கவுண்டர்ல ஐபி ஸ்டாஃப் இருப்பாங்க, அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருப்பாங்க. அவங்க உங்களுடைய டாக்குமெண்ட்டை வாங்கி செக் பண்ணிட்டு நீங்க கரெக்டான டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களா, கரெக்டான விசா வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிட்டு உங்களை வெளிநாட்டுக்கு போறதுக்காக அனுமதிக்கும் இடம் தான் இமிகிரேஷன் பாயிண்ட். அடுத்தது போர்டிங் கேட் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. போர்டிங் கேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏர்போர்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் அதாவது செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணி உள்ள போனீங்கன்னா நிறைய வாசல் இருக்கும், அதாவது நிறைய கேட் இருக்கும். இதுதான் போர்டிங் கேட் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் ஒவ்வொரு கேட் கொடுத்துருப்பாங்க. அந்த கேட் வழியாக தான் அந்த குறிப்பிட்ட பேசஞ்சர் போயிட்டு ஃப்ளைட்டில் ஏறி உட்கார முடியும். இதுக்கு பேர் தான் போர்டிங் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏர்போர்ட் லான்ச் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு பிரைவேட் ஏரியா. இந்த ஏரியாவில் உங்களுக்கான ஃபுட்டு, அகாமடேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், வைஃபை, டிஸ்பிளே, இது போல் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இந்த ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருக்கும்னா, செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய போர்டிங் ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஏர்போர்ட் லான்ச் இருக்கும். அடுத்தது ஏரோ பிரிட்ஜ். ஏரோ பிரிட்ஜ்னா என்னன்னா, ஃப்ளைட் பார்க் பண்ண இடத்துக்கும் டெர்மினலுக்கும் ஒரு பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரிட்ஜ் மூலியமா தான் பேசஞ்சர் போய் அந்த ஃப்ளைட்டுக்குள்ள போவாங்க. இந்த பிரிட்ஜுக்கு பேர் தான் ஏரோ பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கோச்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய ஏர்கிராஃப்ட் வந்து வேற இடத்துல பார்க் பண்ணியிருப்பாங்க, டெர்மினல் வேற இடத்துல இருக்கும். உங்களை வந்து இந்த கோச்சில் ஏற்றி தான் உங்களுக்கு ஃப்ளைட்டில் போய் விடுவாங்க. அதாவது கோச்ன்றது பஸ் தான். இந்த பஸ்ஸில் தான் உங்களை வந்து ஏற்றின்னு போயிட்டு அந்த ஏர்கிராஃப்ட் பக்கத்தில் விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் போவீங்க. ஏர்போர்ட் டைம் படி இந்த பஸ்ஸுக்கு பேர் வந்து கோச்னு சொல்லுவாங்க. அடுத்தது பே நம்பர். பே நம்பர் என்னன்னா, ஒரு ஏர்போர்ட் உள்ள நீங்க போனீங்கன்னா அது ஃப்ளைட் நிற்கிற இடம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பார்க்கிங் இருக்கும். அந்த பார்க்கிங்கோட பேர் தான் பே நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கன்வேயர் பெல்ட். இந்த கன்வேயர் பெல்ட்ல உங்களுடைய செக்இன் லக்கேஜ் வரும். இது வந்து அரைவல்ல இருக்கும். அரைவல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அது பேர் தான் கன்வேயர் பெல்ட் சொல்லுவாங்க. அந்த பெல்ட்ல தான் உங்களுடைய செக்இன் லக்கேஜ் வரும். நீங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் போனதுக்கு அப்புறம் உங்களுடைய செக்இன் லக்கேஜை அந்த கன்வேயர் பெல்ட்ல தான் நீங்க எடுப்பீங்க. இதுக்கு பேர் வந்து கன்வேயர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து அரைவல் பெல்ட் கூட சொல்லுவாங்க. அடுத்தது முக்கியமானது போர்டிங் பாஸ். ஒரு சில பேர் போர்டிங் கார்டு சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலும் ஒன்று தான். இந்த போர்டிங் பாஸ் வந்து செக்இன் கவுண்டர் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த போர்டிங் பாஸ் இருந்தால் தான் நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ண முடியும். பஸ்லேயோ ட்ரெயின்லேயே நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா ட்ராவல் பண்ணலாம். ஆனால் ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும், அது ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போர்டிங் பாஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ண முடியும். இது எங்கே கொடுப்பாங்கன்னா, செக்இன் கவுண்டரில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த போர்டிங் பாஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா, உங்களுடைய ஃப்ளைட் டீட்டெயில்ஸ், உங்கள் டீட்டெயில்ஸ், அதை நீங்கள் உங்களோட சீட் நம்பர், சீக்வன்ஸ் நம்பர், எந்த கேட்டில் இருந்து நீங்கள் போகிறீங்க, இது போல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த போர்டிங் பாஸில் தான் இருக்கும். அடுத்தது ஏர்கிராஃப்ட்ல போனதுக்கு அப்புறம் ஐல் சீட் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னன்னா, ஐல் சீட்ன்றது நீங்க ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது கார்னர் சீட் எதுவோ அதை ஐல் சீட்னு சொல்லுவாங்க. விண்டோ சீட்னா விண்டோ சீட், மிடில் சீட்னா உங்களுக்கு தெரியும். ஐல் சீட்ன்றது கார்னர் சீட், அதாவது முனையில நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அது சீட் வந்து ஐல் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கிற டாய்லெட்டை வந்து லேவட்ரி தான் சொல்லுவாங்க. அடுத்தது எக்கனாமி ரோல ஃபர்ஸ்ட் ரோ வந்து பல்கட் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லைஃப் ஜாக்கெட் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எங்கே இருக்கும்னா, எல்லா சீட்டுக்கும் அடியில் இருக்கும். அதாவது எமர்ஜென்சி டைமில் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான்.
அடுத்தது பேக்கேஜ் ஸ்க்ரீனிங் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய லக்கேஜை எக்ஸ்ரே ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. அதை ஒரு மிஷினில் போட்டு ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் பேக்கேஜ் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பேக்கேஜ் டேக் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னன்னா, செக்இன் கவுண்டரில் உங்களோட செக்இன் லக்கேஜ் நீங்கள் ட்ராப் பண்ண பிறகு அந்த பேக்கில் போடப்படுற டேக் பேர் தான் பேக்கேஜ் டேக். இந்த பெரிய டேக்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸுமே ஒரு சின்ன ஸ்டப்ல இருக்கும். இது பேர் வந்து பேபி ஸ்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேசஞ்சர் கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. அடுத்தது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்காக ரன்வேக்காக போகும். இந்த ரன்வேக்கு போகிறதுக்கு முன்னாடி ரன்வே போகிறதுக்காக யூஸ் பண்ணுற வே வந்து டாக்ஸி வே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏர்கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆல்டிடியூட்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் போட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னென்னா, கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ ஹைட் அதிகமாக இருக்கோ அதை வந்து ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏர்போர்ட்டில் யாராவது வரலன்னா அவங்கள கூப்பிட்றதுக்காக பேஜிங் கால் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, பேஜிங் கால் போட்டாங்கன்னா ஏதோ ஒரு பேசஞ்சர் வந்து அந்த ஃப்ளைட்டுக்கு வரலன்னு அர்த்தம். அவரை கூப்பிட்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து திஸ் இஸ் பேஜிங் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சைலண்ட் ஏர்போர்ட் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னென்னா, பேஜிங் காலை தவிர எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் போட மாட்டாங்க. அப்படி இருக்கும் ஏர்போர்ட் வந்து சைலண்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏர்கிராஃப்ட் உள்ள எமர்ஜென்சி எக்ஸிட் ரோ அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்னன்னா, இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் ரோ வழியாக உங்களுக்கு வந்து ஒரு கதவு இருக்கும். அதுதான் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது எமர்ஜென்சி ஆச்சுன்னா அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக தான் பேசஞ்சர் வந்து ஏர்கிராஃப்ட் விட்டு வெளியே போக முடியும். அந்த ரோக்கு பேர் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஹேண்ட் லக்கேஜ். இந்த ஹேண்ட் லக்கேஜ் எப்படி தான் சொல்லுவாங்கன்னா, கேரியான் பேக், கேபின் பேக், கைப்பை, இது போல் எப்படி சொன்னாலும் அது ஹேண்ட் லக்கேஜ் தான். இந்த ஹேண்ட் லக்கேஜ் வந்து உங்களுடைய கம்ப்ளீட் ஜேர்னி வரைக்கும் உங்கள் கூடயே இருக்கும். இது வந்து ஹேண்ட் லக்கேஜ். அடுத்தது சிக்கன் லக்கேஜ் சொல்லுவாங்க. இந்த சிக்கன் லக்கேஜை ரிஜிஸ்டர் பேக் அப்படி கூட சொல்லுவாங்க. இந்த ரிஜிஸ்டர் பேக் வந்து செக்இன் கவுண்டர் வரைக்கும் தான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏர்லைன்ஸோட கஸ்டடி எடுத்துக்குவாங்க. கஸ்டடி எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் போகிறீங்களோ அந்த ஃப்ளைட்டில் கார்கோ கம்பார்ட்மெண்ட் கூட உங்களுக்கு கூட ட்ராவல் ஆகும். உங்களுடைய செக்இன் லக்கேஜை உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் போய் தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். நீங்கள் முதல் ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ணீங்கன்னா நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். ஜென்ரலான ஏர்போர்ட் பற்றியான இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.